Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சென்னையில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், காய்கறிகளின் விலை குறைய என்ன காரணம்? இது மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நமது வாழ்வில் அன்றாட சமையலுக்கு முக்கியமாக பயன்படுத்த காய்கறிகள் தான். கடந்த 2 வாரங்களில் காய்கறி விலை அதிகமாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் 3 காரணங்களுக்கு பிறகு குறிப்பாக வடமாநில தேர்தல் அப்படின்ற காரணத்தால் பணப்புழக்கம் அதிகம் செயல்படுத்த முடியாத வடமாநில வர வேண்டிய காய்கறி வரத்து மிகவும் குறைந்திருந்தது. மேலும் வெயிலின் தாக்கம். எனவே தினமும் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு ஒரு நாளைக்கு 800 லாரிகள் காய்கறி வரத்து வந்து கொண்டிருந்தது. காய்கறி விலை அதாவது கடந்த வாரம் 2 வாரங்கள் காய்கறி வரத்து 300 லாரி மட்டும் இருந்தால் காய்கறி விலை கடந்த வாரம் மிக அதிகமாக இருந்தது. தற்போது கடந்த இந்த வாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா காய்கறி விலை ஒரு நாளைக்கு 4 லாரி காய்கறி வந்து கொண்டு பார்த்தது. கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது தற்போது இந்த 2 நாட்கள் காய்கறி விலை அனைத்து காய்கறிகளுமே கடந்த வாரத்தோட 10 ரூபாய் 20 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த காரணம் சொல்லப்படுகிறது. எனவே இதை விட தக்காளி விலை மட்டும்தான் கடந்த வாரத்தோட தற்போது உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரம் 20 ரூபாய் எடுக்கப்பட்ட தக்காளி 1 கிலோ தக்காளி தற்போது 30 ரூபாய் வரைக்கும் இருக்கிறது. மற்ற அனைத்து காய்களுமே மிக குறைந்துள்ளதாக இருக்கிறது. இந்த காய்கறி விலை குறைவதற்கு என்ன காரணம் குறித்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரி சங்க தலைவர் செந்தில்குமார் கேட்கலாம். சார் வணக்கம். கடந்த 2 வாரத்தோட காய்கறி விலை அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் சார்? அதாவது சென்ற வாரம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வரத்து கம்மியாக இருந்துச்சு. வெறும் 300 லாரி மட்டும்தான் நம்ம கோயம்பேட்டுக்கு வந்தது. தற்போது 350லேருந்து 400 லாரி இன்னைக்கு வந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா சில காய்கறிகளின் விலை குறைஞ்சிருக்கு. பீன்ஸ் சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 230 ரூபா வரைக்கும் பீன்ஸ் விற்றது. இன்னும் இந்த வாரம் 150லேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ முகூர்த்த நாளுங்கனால இந்த சில ஐட்டங்கள் சில காய்கறிகள் விலை ஏற்றமாக இருக்குது. அதில் பச்சை மிளகா நான் விலை போன வாரத்தை விட போன வாரம் 70 ரூபா விற்ற பச்சை மிளகா இந்த வாரம் 40 ரூபா 45 50 விற்கிது. அதே மாதிரி கேரட் காலையில் 50 ரூபா விற்றது. இப்போ இந்த கல்யாண முகூர்த்தத்தினால 60 70 விற்பனை ஆகுது. தற்போது நிலவரம் சில காய்கறி மட்டும்தான் விலை ஏற்ற மாதிரி. வெங்காயம் 28லேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. தக்காளி மட்டும் விலையேற என்ன காரணம்? தக்காளி வரத்து தக்காளி 20 வண்டி 25 வண்டி வர வேண்டிய இடத்துல ஒரு 5 வண்டி கம்மியாக வந்திருக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு வண்டி எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு வெண்டைக்காய் 1 வண்டி 2 வண்டி வருதா 2 வண்டிக்கு தகுந்த ரேட்டு வைப்பாங்க. 10 வண்டி வருதா 10 வண்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வைப்பாங்க. அதனால இந்த வெயில் சீசன்ல விளைச்சல் அவ்வளோ கம்மி அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. அதனால தான் இந்த ஏற்றமும் காரணமும் குறையும். இனி வரும் நாட்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்குமா குறைவா? அதாவது பெருசா நம்ம எருவா இருக்க முடியாது. பெருசா விலை ஏற்றமா இருக்கும்னு சொல்ல முடியாது. குறைவா இருக்கும்னு சொல்ல முடியாது. நார்மலான ஒரு ரேட்ல இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மழை சீசன் வேற, மழை அந்த தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுல தென் மாவட்டத்திலிருந்து வர காய்கறிலாம் விலை நமக்கு இப்போ கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. இனி வரும் நாட்கள் விலையில் காய்கறி விலையில் பெரிய மாற்றம் இருக்காது. சிறிய அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருப்பதாக கூறப்படுகிறது. வரத்து அதிகரிப்பு காரணமாக தற்போது விலை கணிசமாக குறைந்திருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முருகேசன். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.